யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில், இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுக்கிறார். ஆண்டுடைய வாக்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் வந்துருச்சுன்னு நீங்கள் கலங்க வேண்டாம், பிரச்சனை வந்துருச்சுன்னு நீங்கள் கலங்க வேண்டாம், யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. தாவீதை போல, தாவீதை விட மிகவும் ஹைட்டு வெயிட்டு கோலியாத்து. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நான் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்தாலும் அதை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் தேவனுடைய நாமத்தில் செய்யணும். கர்த்தர் உள்ள மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் செயல்படும்போது அது உங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நலமானதை செய்வார். உங்களை நிற்க வச்சுட்டு அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், உங்களை நிற்க வச்சுட்டு நான் செய்கிற அற்புதத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம யோசபாத்தை குறித்து பார்த்தோம். அவருடைய ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. நம்ம கிட்ட கூட தேவன் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு நிற்கும்போது தேவன் உங்களிடத்தில் வந்து அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. நீங்கள் சும்மா இருப்பீங்க, அவர் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க, எந்த சத்துருவின் கிரிகள், அல்லேலூயா, எந்த விதமான போராட்டங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாத்திராகம புஸ்தகம் 14:14 மறக்கவே கூடாது. கஷ்டம், துன்பம், எதிரி, பிரச்சனை, வேதனை என்ன வந்தாலும், ஏசப்பா நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி அமைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். சேரக்கூடாத இடத்துல போய் யோசபாத் என்ன பண்ணார்? ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டாரு. அதனால் அவருக்கு ஆபத்து வந்தது. ஆனால் அந்த ஆபத்திலிருந்து அவனுடைய நல்ல நற்குணத்தை பார்த்து தேவன் அவனை மீட்டெடுத்தார். எடுத்துட்டு சமாதானமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய துரோகிக்கு நீ போயிட்டு என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாமா? உனக்கு வந்த நிந்தனைகள் ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கினார். எதனால்? நீ விக்கிரக தோப்புகளை அடியோடு வெட்டி தூக்கி எறிஞ்சதினால. அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உன்னை சமாதானத்தோடு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா என்ற ஒரு எச்சரிப்பு அன்று கொடுக்கிறார். ஆனாலும் இந்த யோசபாத்துடைய குணத்தை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உடைய பிரதான கரம் நம்முடைய குணமும் தேவனை சார்ந்து கொள்ளுகிற குணமாக இருந்தால் ஆபத்து நேரங்களிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய தேவன் என்றும் நல்லவராக இருப்பார். அல்லேலூயா. சரி, அதே யோசபாத்துக்கு ஒரு ஆபத்து வருதுங்க. ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த செய்தியுடைய தலைப்பை ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யணும். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும், அதுதான் ஆவியானவர் இன்றைக்கு சொல்லி கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் அதை மனதில் ஏற்று அதன்படி உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நின்று அந்த சகல தீமையிலும் உங்களை விடுதலையாக்கி உங்களை விசேஷமாக நிறுத்த தேவன் வல்லவராயிருப்பார். அல்லேலூயா. ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதே 2 நாளாகமம் 20வது வசனத்தை
நம்ம 1 2 வசனம் வரையிலும் ஒருவர் அழகா வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோத்தாமிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா, சத்தமா சொல்லுங்களேன். சரி, இவர் அமலியா யுத்தம் இல்லாம அவருடைய ராஜ்யகம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருக்கு விரோதமாக, யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சீரிய தேசத்தார், மற்ற 3 நாடுகள் சேர்ந்து அவர்கிட்ட யுத்தத்திற்கு வர்றாங்க. அவர் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவர் தேவனோடு இருக்கிறது வெற்றி பெறுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. அவரை அழித்து விட வேண்டும், யோசபாத் சரித்திரம் இல்லாமல் அழித்து விட வேண்டும் என்று அந்த 3 தேசத்து மக்களும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்திலே வந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா, 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 பிரைஸ். ஆண்டவருடைய மகத்துவமான மேன்மை நல்லா கவனிக்கணும். நம்ம ஜெபமும் நம்ம வேண்டுதலும் தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவர் வந்து உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து சபையே அவர் வந்து உதவி செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யுத்தம் செய்வார். யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுக்கு என்றும் செவி கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த யோசபாத் என்ன பண்ணுறாரு, வந்து அவர்கிட்ட அவருடைய பிரதானிகள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி 3 தேசம் ஒன்று சேர்ந்து உம்மை அழித்து விடும்படி யுத்தத்திற்கு வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்ட உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனே யோசபாத் என்ன பண்ணுறாரு, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம். உடனே அவருக்கு பயம் உண்டாயிற்று. ஏன் யோசபாத்துக்கு பயம் உண்டாயிற்று அப்படின்னா, ஏற்கனவே ஆகாப்போடு இணைந்து ஒரு தோல்வியை சந்தித்தவன். அல்லேலூயா. ஆகாப்போடு இணைந்து தோல்வியை சந்தித்தவன், ஆகாப்பை தன் கண் எதிரவே அவன் மரித்ததை பார்த்தவன். இவனும் ராஜாதான், ஆகாப்பும் ராஜாதான். இவன் கர்த்தருடைய மகன், ஆகாப்பு சாத்தானுடைய மகன். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன் ஆகாப்பு. ஆனால் யோசபாத்து தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவன். ஆகினால் ஒருவேளை ஆகாப்புக்கு நடந்தது போல எனக்கும் நடந்து விடுமோ என்று சொல்லி தன் இதய அளவில் அவன் பயந்து, என்ன ஒரு அவனுடைய சிந்தை வருது பாருங்க. பயம் வந்தவுடனே நாம் ஏன் உபவாசிக்க கூடாது? உபவாசித்தா தேவன் உடனே என் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராக இருப்பாரே. அல்லேலூயா. ஆகையினால் அவன் சரியான ஒரு சிந்தை. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதுதான். குடும்பத்தில் கஷ்டம், வேலையில் கஷ்டம், வருமானத்தில் கஷ்டம், சரீரத்தில் கஷ்டம் வந்த உடனே ஆவிக்குரிய பிள்ளைகள் முதல்ல நினைக்க வேண்டியது, ஏன் ஒரு உபவாசம் போட்டா என்ன, ஒரு உபவாசம் செஞ்சா என்ன? ஆண்டவர் இந்த உபவாசத்தை கேட்டு என் வெறும் வயிற்றோடு நான் தேவனை ஆராதிக்கிறதை ஆண்டவர் கண்டு ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் எனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார்? அல்லேலூயா என்கிற ஒரு நல்ல ஒரு யோசனை இந்த யோசபாத்துக்கு இருந்தது. அல்லேலூயா. உடனே அவருக்கு உம்மை மேற்கொள்ளும்படி 3 தேசத்து ஜனங்கள், ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, உமக்கு தெரியாதா என்று கேள்விப்பட்ட உடனே அவன் இதய அளவில் பயம் வருகிறது. இதய அளவில் பயம் வந்து அங்கே இங்கே தேடாம, தன் கூட இருந்த பிரதானிங்கிட்ட ஆலோசனை கேட்காம நேராக எங்கே போய் ஆலோசனை பண்ணுறாரு? தேவன் சமூகத்திற்கு போய் உபவாசித்து. உடனே அவர் உபவாசித்தார்.
பிறகு யூத ஜனங்களும் உபவாசிக்கும்படி என்னை கவனிக்கணும் சிஸ்டர். சும்மா வேதத்தை பார்த்துட்டு கூட கவனிக்கணும், சத்தியத்தை கேட்கணும். ஒரு அல்லலையே சொல்லமா, யூத ஜனங்களுக்கும் உபவாசத்தை கூறுகிறார். ஏன் ஜனங்களுக்கு உபவாசத்தை கூறணும்? உள்ள வந்துட்டானா வீரர்கள் மட்டுமல்ல, தேசமே, தேசத்துள்ள ஜனங்களும் அவனுக்கு அடிமையாக மாற வேண்டும். ஆகையினால் இந்த விஷயத்தில் யூத ஜனங்களுக்கு அனைவருக்கும் சொல்ல சொன்னான். கவனிக்கணும். ஏன் சொல்ல சொன்னார்னா, ஏற்கனவே வேத சத்தியத்தை தன்னுடைய ஆசாரிகள் கரத்தில் கொடுத்து யூதா எங்கும் இயேசுவை குறித்து, தேவனை குறித்து, அவருடைய சட்ட திட்டங்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளும்படி பிரசங்கிக்க சொன்ன இந்த யோசபாத். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நம்ம மட்டும் ஏன் நம்ம தேசத்தை காக்கணும்? அல்லேலூயா. நம்ம மட்டும் ஏன் நம்முடைய தேசத்து ஜனங்கள், ஒரு சிறு குழந்தைகள் கூட கொல்லப்படக்கூடாது? இதற்கு விசேஷமானது என்னவென்றால் அது உபவாசம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். அப்போது யோசபாத்து பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படி யூதா ஜனங்கள், அந்த ஜனங்கள் பாருங்க, அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவள் கர்த்தரை தேட வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வருகிற யாவரையும், எந்த சபையையும், எந்த தேசத்தையும், எந்த பட்டணத்தையும் என் தேவன் கைவிடவே மாட்டார். நினைவே பட்டணத்தை அழிக்க தேவன் யோனாவை அனுப்பின போது அந்த நினைவு பட்டணத்தார் யோனா தீர்க்கதரிசி சொன்னான்னா அது தேவனுடைய வார்த்தை தான். ஆகையினால் நாம் அனைவரும் உபவாசித்தாதான் இதிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும் அப்படின்னு அந்த ஜனங்கள்லாம் உபவாசிட்டாங்க. யாருமே ராஜாவுடைய வேலைக்கு போகலை. என்னன்னு கேட்குறார் ராஜா. ஒருத்தன் கூட ஏன்பா வேலைக்கு வரல அப்படின்னு கேட்குறார். அப்போ அவ கூட இருக்கிற ஆயுதாரிகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யோனா தீர்க்கதரிசி வந்தாரா, என்னை கவனிக்கணும், என்னை கவனிக்கணும். டக்குன்னு அப்படி திரும்புறீங்களே, அது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அல்லேலூயா. கவனிக்கலாம். யோனா தீர்க்கதரிசி வந்தாராம். அவர் 40 நாளில் நினைவு கவர்ந்துருமான்னு சொன்னார். நாங்கள் பயந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் உபவாசிக்கிறோம். இதை கேட்ட உடனே ராஜா அவருடைய ராஜ வஸ்திரங்களை, ராஜ உடைகளை தூக்கி எறிந்து கோணிங்க சாக்கு கட்டிட்டு அவரும் ஜனங்கள் மத்தியில் வந்து உபவாசித்து அந்த தேசத்தை காத்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் டக்குன்னு ஒரு உபவாசத்தை போடணுங்க. அந்த அனுபவம் இருந்தால் நீங்கள் அந்த வழியில் போவீங்க. அந்த வழியில் அந்த அனுபவம் இல்லாவிட்டால், அல்லேலூயா, நீங்கள் வேறு விதமான அதை டேலி பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு வேறு விதமான வழியில் நீங்கள் போகலாம். அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து தேவ சித்தப்படி தேவனிடத்தில் ஆலோசித்து செயல்படும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு ஒரு உபவாசம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட உடனே வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறான். ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி கூப்பிடு. பிரச்சனை வரும்போது நீ தேவனை நோக்கி கூப்பிடு. உபவாசித்து கூப்பிட்டு பார், உடனே இயேசுவே வந்துருவார். உபவாசம் பழக்க நமக்கு வர வேண்டும். இந்த உபவாசத்தில் ஒரு நாளைக்கு ஒரு சிஸ்டர் பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்டு மனம் மாறி நீங்களும் அந்த ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் பயந்து உபவாசிக்க வேண்டும் என்று தன் யூத ஜனங்களுக்கு அனுப்புகிறார். எனக்கு அவர் அனுப்பின பிறகு நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அல்லேலூயா.
எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இப்போ இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறோம் தேவனை தேட? இன்றைக்கு தேவனை தேட வந்திருக்கிறோம் இல்லையா? இது ஒரு நாளும் சபை கூடுதலை நீ விட்டு விடவே கூடாது. சபை கூடுதலை விட்டு விட்டு ஆராதித்தால் நமக்கு ஆபத்து, பிரச்சனை வரும். நீங்க சம்பாதிக்கிறத சத்துரு கொண்டு போயிடுவாங்க. அது டாக்டருக்கும் அதுக்கு இதுக்கு வைத்தியத்துக்கும் போயிடும். சபை கூடுதலை நீங்கள் முதலாவது உங்க இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீ வெகு நாளா கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் பிறக்க செய்ய வரால முடியும். நம்ம கற்பனை மீறுகிறதுனால தேவனால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. சபை கூடுதலை விட்டு விடாது என்று மோசஸுக்கு அடுத்தத பவுலை கர்த்தர் பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டின் நிருபங்களில் அநேக இடங்களில் இந்த வார்த்தையை தேவன் எழுதியிருக்கிறார். ஆனால் அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறது இல்லை. சபை கூடுதலை நமக்கு ஒரு பொருட்டாவே இல்லைங்க. ஆகையினால் தேவன் உன்னிடத்தில் வர கஷ்டமாய்விடும். தேவன் உன்னிடத்தில் எப்படி வருவார்? அவர் உன்னை சும்மா நிற்க வச்சுட்டு யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க, அவன் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தருடைய கற்பனையின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆபத்து வந்துருச்சு, நீ என் கற்பனை கை கொண்டு நடந்தல்ல, நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன். யோசபாத்துக்கு தேவன் அப்படித்தானே செஞ்சாரு. ஆகாப்பை கொண்டு யோசபாத்தை விடுதலை ஆக்கினார். ஆனால் வில் வீரர்கள் முதல்ல யாரை சூழ்ந்து கொண்டாங்க? யோசபாத்தை தான் சூழ்ந்து கொண்டாங்க. அங்கே தேவன் விடுதலை ஆக்குகிறார். உன்னை யார் சூழ்ந்து கொண்டாலும் என் தேவன் வந்து உன்னை விடுதலை ஆக்குவார். உன்னிடத்தில் அவருடைய கற்பனைகள் நிறைவேறணும். அவருடைய கற்பனைகள் நிறைவேறணும். சபை கூடுதலை விட்டு விடாமல் நீ என்றைக்கு உன் இருதயத்தில் தீர்மானம் செய்கிறாயோ அன்றைக்கு என் தேவன் உன்னோடு கூட வந்து வாசம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சம்பாதிக்கிறது எவ்வளவு பணம் வீணா போகுதில்ல? அதற்கெல்லாம் காரணம் என்ன? நம் ஆண்டவருடைய சத்தியத்தை சரியான முறையில் கை கொள்ளாமல் நடக்கிறதுனால தான். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், என் தெய்வத்துடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சின்ன கையின் பெரிய சின்ன வியாபாரங்க, ஒரு டீ வியாபாரம் தான் வைங்களேன், அந்த வியாபாரத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம ஒழுங்காக கர்த்தருடைய கற்பனைகளை கணவன் மனைவியுமா இணைந்து அவருடைய பாதத்தில் வந்து அல்லேலூயா, அந்த 2 hours அல்லேலூயா 2 hour அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்துட்டு போய் பாருங்க. அந்த 6 நாளை கர்த்தர் உனக்கு விசேஷமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆமென். இப்போ அந்த ஜனங்கள் கர்த்தரை தேட வந்தாங்க. அப்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா. நாமும் அப்படி தேவனை தேடும்போது ஆண்டவர் மகிம்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருத்தர் நல்லா வாசிக்கிறவங்க 5 11 வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிக்கலாமா? அப்பொழுது யோசபாத் எடுக்கணும் வாசிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் ஒரு அல்லே சொல்லமா. அல்லேலூயா. அந்த ஆலயத்தை அவர் அங்கே என்ன மென்ஷன் பண்றார்? ஆலயத்தில் வந்து நின்று கூப்பிட்டா அது உடனே கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார்.
ஆலயத்தை நம்ம அசட்டை செஞ்சுட்டா நம்முடைய குடும்பம் அசட்டையாக போயிடும், நம்முடைய பிள்ளைங்க அசட்டை. நல்லா கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நானும் என் மனைவியும் தேவனை நோக்கி பார்த்தால் என் பிள்ளைங்களும் நோக்கி பார்ப்பாங்க. நானும் என் மனைவியும் டிவியும் உலகத்தையும் நோக்கி பார்த்தா என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய தேவனுடைய ஆலயத்தை தேடி 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 ஓடி வருகிற காலமெல்லாம் ஆண்டவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். சரி, இப்பொழுதும் இதோ தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஒரு அல்லே சொல்லமா கவனிக்கணும். ஏன் இங்க எவ்வளவு அழகா அவர் யோசேப்பை சொல்றார் பாருங்க. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சீமை, அப்புறம் சேயீர் மலைகள், இவங்க 3 பேர் தான் இப்போ ஃபைட் பண்ண வந்திருக்கிறாங்க. யார்? இந்த 3 பேர் தான் யோசேப்புக்கு சண்டை போட வந்திருக்கிறாங்க, யுத்தத்திற்கு வந்திருக்கிறாங்க. யோசேப்பு ஒன்றும் இல்லாத ஆக்கிடணும் அப்படின்னு. ஆனால் அவர் அங்கே சரித்திரம் நல்ல வேதத்தை அறிஞ்ச மனுஷன், சாதாரணமானவர் அல்ல. ஆண்டவரே, நீ யோவாப்பு அம்மோன் புத்திரர் வந்து லோத்துடைய பிள்ளைங்க. இவங்க லோத்துடைய பிள்ளைங்களுக்கு அதாவது 6 லட்சம் ஜனங்களை பார்த்து மோசக்கிட்ட சொல்கிறாரு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அவங்கள விட்டுட்டு சுற்றி போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்தபடியே அவங்க மோசஸ் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க அவங்க அந்த தேசத்துக்குள்ளே போகாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம். ஏன்னா லோத்து பிள்ளைங்களாச்சே அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாமல் வேறு வழியாக கொண்டு போய்ட்டு இஸ்ரேலுக்கு வராரு. அந்த மாதிரி அன்று பண்ணிங்களா ஆண்டவரே, அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் என்கிட்ட யுத்தத்துக்கு வராங்களே, இதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் மீண்டும் என்கிட்ட யுத்தத்துக்கு வராங்களே அந்த மோவாபியர், நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க ஆண்டவரே. இப்படி தான் நம்முடைய காரியத்தை கர்த்தர் மேலே சாட்டிடணும். உனக்கு என்ன வந்தாலும் நீ தப்பு செய்யக்கூடாது. என்ன வந்தாலும் உன்னுடைய காரியத்தை, ஆண்டவரே இவங்க நன்றி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்கப்பா, இவங்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்து நம்ம சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, ஜபத்தோட உபவாசத்தோடு நின்னணும். அப்போ தான் ஆண்டவர் உனக்கு பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கறதுக்கு யோசேப்பு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் நன்றி இல்லாதவங்க தான் இருப்பாங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக செய்வாங்க. அநேகருக்கு நல்லா செஞ்சுருப்பாங்க, சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்க. கர்த்தர்கிட்ட சாட்டிடுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உதவி செஞ்ச உன் கரத்தை தேவன் ஒருபோதும் குறைவிடவே மாட்டார். நீரும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அதே நேரத்தில் நன்றி செஞ்சவங்களை அல்லேலூயா காலம் முழுதும் அவங்கள நம்ம நினைவு கூர்ந்து, அன்றைக்கு அவங்க நன்மை செஞ்சாங்களே, அல்லேலூயா என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாங்களே, என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செஞ்சாங்களே, என் பிள்ளைகளுக்கு வேலைக்கு உதவி செஞ்சாங்களே, அல்லேலூயா என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது வந்து தூக்கி தோல் மேலே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்களே, வாடகை இல்லாத இருந்தனே எனக்கு வாடகை கொடுத்தாங்களே, அல்லேலூயா பசியாக இருந்தனே எனக்கு பசி ஆற்றினாங்களே, ஆடை இல்லாத இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தாங்களே, அவங்களை குறித்து நம்ம ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை தான் சுட்டி காட்டுறாரு. அன்றைக்கு ஆண்டவரை எகிப்திலேருந்து கொண்டு வரும்போது இவங்களுக்கு எந்த தீங்கு நீங்கள் செய்யலை, இன்னைக்கு தீங்கு செய்ய என்கிட்ட வந்திருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது இப்பொழுதும் ஏதோ அவர்கள் நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எப்போ அழகு ஞானமா ஜெபம் பண்றாரு பாருங்க. நீர் கொடுத்த தேசம், நீர் கொடுத்த தேவாலயம், நீர் கொடுத்த மக்கள், ஏன்னா நீங்க கொடுத்த சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருங்கிறாங்கப்பா. ஜெபம் கரெக்டா இருக்குது பாருங்க. உங்க ஜெபம் கூட கருத்தா இருந்தா என் தேவன் உன்னை மெச்சிக்கொள்வார். எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்க வரால முடியும். உன் ஜெபம் சரியா இருக்கணும். நான் சொல்றதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களை நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. நானும் அம்மா உங்களை பார்ப்போம். நீங்க அதுக்கு வேற மாதிரி அதை உதைச்சிட்டு போனீங்கன்னா
அது என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஜெபமெல்லாம் உங்களுக்காக தான். அல்லேலூயா. நானும் அம்மா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தை கேட்டு அப்படியே உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்படைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, என் தெய்வத்துடைய விசேஷ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரதான கரம் உங்கள் மேலே என்றும் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னும் இப்போ இவ்வளோ நேரம் ஜெபிச்சதை விட கொஞ்சம் டீப்பாக போகிறார் உள்ள. 12வது வசனம், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எவ்வளோ அழகாக பாருங்க. நம்ம ஏன் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, வேதனை வரும்போது, வியாதி வரும்போது, படுகொழி வரும்போது, எதிராளி வந்து நிற்கும்போது ஏன் நீ அப்படி ஜெபிக்கக்கூடாது? உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நிச்சயம் தேவன் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உன் மேலே இருக்கிறது. சபையே, உன்னை கர்த்தர் அழைத்த அழைப்பு விசேஷமானது. உன்னை எப்படியாவது சீர்தூக்கி நிறுத்தணும், உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறுத்தணும் தான் தேவனுடைய அவருடைய சித்தமே. அந்த ஜெபம் பாருங்க எவ்வளவு. ஒரு ராஜாங்க, ஒரு ராஜா, யூதருக்கு விசேஷித்த ராஜா, ஆண்டவருக்கு மிக பிடித்த ராஜா. அவர் என்ன ஜெபம் பண்றாரு? நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அவளுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொல்றார் பாருங்க, அவர் ஜெபிக்கிற, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஏசப்பா எனக்கு உண்மையே புரியலப்பா, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. கவனிக்கலாம். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலப்பா, ஒன்று செய்கிறேன், என் கண்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறது. உம்மிரண்டு கண்கள் என்னை காணோதே, உம்மிரண்டு கைகள் என்னை அணைக்குதே, உம் வார்த்தையால் உள்ளம் நிறையுதே, உம் பிரசன்னத்தால் என் கரை நனையுதே. உம்மிரண்டு கண்கள் என்னை காணுதே, உம்மிரண்டு கைகள் என்னை அணைக்குதே, உம் வார்த்தையால் உள்ளம் நிறையுதே, உம் பிரசன்னத்தால் என் கரை நனையுதே. இயேசுவே 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 என் இயேசுவே 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 என் இயேசுவே. இரண்டு கண்கள் என்னை காணுதே, உம் இரண்டு கைகள் என்னை அணைக்குதே, உம் வார்த்தையால் உள்ளம் நிறையுதே, உம் பிரசன்னத்தால் என் கரை நனையுதே. இப்படிப்பட்ட கருத்தான ஜெபத்தை என் தேவன் கேட்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. உன் ஜெபம் கருத்தா இருந்தால், உன் வாழ்க்கையில உண்மை இருந்தா, நீ கர்த்தரை தேடுகிறதுல உன்னை அர்ப்பணித்திருந்தா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீ வாழ்கிறது உண்மையானா, உன் ஜெபத்தை என் தேவன் நிச்சயம் கேட்பான். உடனே பதில் வருங்க, உடனே தேவனுடைய பதில் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. உன்னை தலை குனிய விட மாட்டார் என் தெய்வம், உன்னை தலை நிமிர செய்வார். உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவள் குமாருடைய கர்த்தருக்கு முன்பாக எப்படி என்ன பண்ணாங்களா? ஆமாம், இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவள் குழந்தைகளும், அவர்கள் பெஞ்சாதிகளும், அவள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்படி வரணும்? குடும்பம், மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள். அல்லேலூயா. பிரச்சனை வர நேரத்தில் வந்து நின்னுடு, மற்ற நேரத்தில் நிற்காத, போயிடு. அப்படியா? அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற சபை கூடுதலை விட்டுவிடாமல் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நிற்கும்போது
தேவன் உனக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுப்பார். குடும்பமா ஆண்டவரை தேடுனாங்க. நம்ம தேடி பாருங்க, ஆண்டவரை கண்டடைவீர்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறவன் அவருடைய ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். உங்கள் கணவனை நீங்கள் அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்துக்கிறதுக்கு அதுக்காகவே உன்னிடத்தில் ஒரு ஸ்பெஷல் ஜெபம் இருக்கணும். உங்கள் மனைவியை கர்த்தருக்குள்ளே நடத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஸ்பெஷல் ஜெபம்னா உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், அல்லேலூயா, உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க அப்படி இப்படி இருந்தாங்கன்னா உன் ஜெபம் தான் மிக முக்கியம். அல்லேலூயா, உன் ஜெபம் தான் விசேஷமானது. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில குடும்பத்தை குறித்து எனக்கு வேதனை வரும், ஆனால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது வழக்கம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், உள்ள சினிமா பாட்டு ஓடுது. கட்டாயம் அந்த குடும்பத்தார் சினிமா பார்க்கிறவர்கள் அல்ல, அவங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆனால் சினிமா பாட்டு உள்ள ஓடுது. நான் நின்று கேட்குறேன், இது சினிமா பாட்டா கிறிஸ்துவ? ஏன்னா ரெண்டுமே இப்போ எல்லாம் கலப்படம் ஆயிடுச்சு, எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கூர்ந்து கவனித்தாக்கா சினிமா பாட்டு தான். நல்ல ஒரு குத்து பாட்டு, எல்லாம் இந்த குரூப்பாக சேர்ந்து ஆடுவாங்களே அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குது. இது நிச்சயம் நான் வேறு வீட்டுக்கு வந்துட்டேனான்னு எனக்கு ஒரு டவுட்டு. கரெக்டாக பார்த்தோம், ஆமாம் இது என்னுடைய விசுவாசி வீடு தான், ஆனால் இப்படி இது வீட்டுக்குள்ளே நடந்தது இதுவரையிலும் காணலையே அப்படி நான் கூர்ந்து கவனித்து ஒரு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் அந்த பாட்டை கேட்டேன், வெளியே நின்றுட்டு. கேட்டுட்ட பிறகு இதில் யாரோ ஒருவர் அதில் இருக்கிறாங்கன்னு கதவை தட்டுறேன். அந்த சத்தத்தில் அவங்க கேட்கல. மறுபடியும் 2 நிமிஷமாக அந்த கதவை தட்டுறேன், திறக்கிற பாடம் இல்லை. கடைசி அந்த தாப்பால் போட்டு பட்டார்னு அடித்தேன் பாருங்க. 2-3 அடி பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது. என்னை கண்ட உடனே அந்த பையனுக்கு வளவெழுத்து போச்சு, வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா ரொம்ப ஜாலியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, நான் சேனலை மாற்றிட்டே இருந்தேன், அப்போ இது வந்துருச்சு. பூட்டிட்டு ஏன்டா சேனலை ஆஃப் பண்ணுறேன்னு கேட்டேன். கதவு பூட்டிட்டு சேனலை பண்ணலாமா? நீ திறந்து விட்டுட்டே பண்ணலாமே. அறியாத வயசு. அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, இவனை சாத்தம் பிடிக்கவே கூடாது ஆண்டவரே, இவன் தேவனுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு அவனை ப்ளஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சில நேரங்களில் நம்ம ஜெபம் சரியில்லைன்னா நம்ம பிள்ளைகளை பிடிச்சிடுவான். அல்லேலூயா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்கு நீரும் கண்ணபுரம் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டோம். அவனை கட்டாயம் தேவன் ரட்சிப்பார். என் ஜெபம் அப்படி. அல்லேலூயா, அவன் திரும்பி வருவான், ஆண்டோடைய விசேஷம் அவன் மேலே இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி கணவன், பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாமே கர்த்தருடைய பாதத்தில் வந்துட்டாங்க. அப்போ தான் தேவனுடைய வார்த்தை பிறக்கிறது. கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கோத்திரத்தார் அனைவரும் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஒரு அல்லே சொல்லாமா? இந்த யோசாபாத் ஜெபம் எப்படி இருந்தா, யூதர்கள் என்ன எப்படிப்பட்ட ஒரு மனதோடு தேவனுடைய பாதத்தில் வந்தால், ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரை தேடி வந்தால் தேவனுடைய ஆவியானவர் நிச்சயம் கிரியை செய்வார், கட்டாயம் கிரியை செய்வார். அல்லேலூயா. என்ன கிரியை செய்கிறார்? சகல யூதா கோத்திரத்தாரே, ஆவியானவர் சொல்றாரு, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவன் பேரை மென்ஷன் பண்றாரு பாருங்க. அந்த உத்தமன் பெயர் வருது பாருங்க அங்க. ராஜாவாக யோசபாத்தே கேள்பா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் உபவாசம் பண்ணீங்கல்ல, என்ன தேடினீங்கல்ல, குடும்பம் குழந்தையோட வந்து நின்றுட்டீங்கல்ல, நான் எப்படி உங்களை விடுவேன்? இந்த யுத்தம் உங்களுடையதில்லை. மோவாபியர்
அம்மோனியர், சீரியர் உனக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க, அவங்கள ஒரு நிமிஷத்தில் முறியடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உபவாசிங்க சிஸ்டர், பிரதர், கணவர், மனைவி 2 பேரும் நீங்கள் உபவாசிங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் உபவாசிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் இந்த பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, தேவன் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் ரொம்ப அவசியம். இடையில கர்த்தருடைய கற்பனைகளை நிறைவேற்றணும். அல்லேலூயா. எங்கே போனாலும் தேவனுடைய சத்தியத்தின்படி நீ வாழணும். நிறைய பணம் கொடுப்பாங்க, மனசை விட்டுறக்கூடாது. நிறைய ஆஸ்திகளை காட்டுவாங்க, ஆசையாக பேசுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது தான் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சரி, என்ன சொல்கிறார் ஆண்டவர் அங்கே? சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஒரு அல்லே சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருப்பீங்க, அவர் யுத்தம் செய்வார். நீங்க கிறிஸ்தவங்களா நிற்கணும். தேவனை சார்ந்து, இயேசுவை சார்ந்தவர்களாக வாழணும். அல்லேலூயா. ஆமாம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். சினிமா போதும், சூதாட்டம் போதும், குடி போதும், சிகரெட்டு போதும், வெத்தலைப்பாக்கு போதும். அல்லேலூயா. பாவக்கிரிகள் போதும். அல்லேலூயா. அந்தகார கிரிகள் போதும். ஹல்லேலூயா. ஆமாம். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வீட்டை, சினிமாக்காரன் உள்ளே வரக்கூடாது. சினிமாக்காரன் உள்ள டான்ஸ், உன் வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடுறன்னா ஆவியானவர் எப்படி வருவார்? வரமாட்டார். உன் சபை என்ன சொல்லி கொடுக்குதோ அப்படி கீழ்படிச்சுப்பார். பலிப்படத்துலேருந்து என்ன வார்த்தை வருகுதோ அதுக்கு ஆமேன்னு சொல்லு. முதல்ல உன் வீட்டை சுத்தமாக்கு, முதல்ல உன் உள்ளத்தை சுத்தமாக்கு, ரெண்டாவது உன் வீட்டை சுத்தமாக்கு. எல்லாமே கைக்குடி வரும். அல்லேலூயா. வாசற்படி தீட்டாகாதபடி, பாவம் அதை தொடாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ளணும். அதற்கு உன்னுடைய விசேஷித்த அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளும்போது அதுவே உனக்கு விசேஷமானது. என் தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். சொல்லி கொடுக்கிறபடி இந்த வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கை இருந்ததுன்னா இன்று இரவு தேவன் வருவாரானால் நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்தில் இருப்போம். அல்லேலூயா. தேவன் அவருடைய சீயோனிலே நம்ம ஆண்டவருடைய மகத்துவமான மேன்மை பார்த்துட்டு இருப்போம். அதே நேரத்தில் உனக்கு கோடி கோடியாக இருக்கட்டுமா, அது மேலே நீங்கள் மனசு வைக்கவே வைக்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு 10 லட்சம் வருமானம் இருந்தால் கூட சரி, உன் வீட்டில் 10 கோடி இருந்தாலும் சரி, அது மேலே உன் இதையும் போவே வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் போட்டு தான் போக போகிறோம். என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்குதுன்னா அது முதல்ல என் தேவாலயத்துக்கு நான் என்ன செய்யணும், என்ன குறை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை செய்வேன். அல்லேலூயா. அதனால் தாங்க இந்த நாள் வரையிலும் நாங்கள் உயிரோடு இருக்கிறது என் தேவனுடைய கிருபை. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 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 ஃபோட்டோ என்னையும் அம்மாவும் வச்சு அனுப்பிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? யாரை பார்த்தீங்க? அதில் மேலே என்ன இருக்குது? இம்மட்டுமாய் தேவன் எங்களை கிருபையாய் தாங்கினார். நாங்கள் இன்னும் எங்களை அவர் தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை, வேதனை என்ன வந்தாலும் சமாளிக்க, பலனடைய, உயிர் கொடுக்க என் தேவன் இயேசுவால் முடியும். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று நீ நினைக்கும் போது ஆண்டவனுக்கு விசேஷங்களை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நம்ம சரியா இருந்தால் யார் நம்ம யுத்தம் பண்ணாலும் அவர் தேவன் ஏற்றுக்கொள்வார். அதை உன்னை சும்மா நிற்க வச்சிருவார். அல்லேலூயா. வெற்றியை மட்டும் பாருப்பா, நான் யுத்தம் பண்ணுறேன். அவ்வளோ பெரிய தேவன் யுத்தத்துக்கு போகிறார் பாருங்க உனக்காக. இந்த யோசபாத்துக்காக வானத்தையும் பூமி படைத்தவர் 9 கிரகத்தை தன் கரனால் வீசினாராம். அல்லேலூயா. அந்த மகத்துவமான தேவன். அல்லேலூயா. ஆமாம். இந்த பூமி எவ்வளோ பெருசு தெரியுங்களா? இந்த பக்கம் 40,000 கிலோமீட்டர், இந்த பக்கத்தில் இந்த பக்கம் 40,000 கிலோமீட்டர். அல்லேலூயா. ஆமாம். அது ஆழ நேரம்லாம் இன்னும் மனுஷன் கணக்கு எடுக்கலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தேவன் அதுக்குள்ளே தான் ஆண்டவர் மனுஷனை சிற்றித்து, அது உள்ள தான் தேவன் மனுஷனாக உருவாக்கி அதுக்குள்ளே தான் தேவன் அற்புதங்கள், யுத்தங்களை தான் ஜனங்களுக்காக சேவித்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டோடைய விசேஷித்த கிருபை நம்ம மேலே இருக்குதுமா.
அதனால் அவரை பற்றி கொள்ளுங்க. யுத்தம் கர்த்தருடையதாக மாற்றுங்க. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, அவர் வந்து யுத்தம் செய்வார். சரி, கீழே வாசிக்கலாம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ்யன்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஒரு அல்லே சொல்லமா, எப்படி போகணும், என்ன செய்யணும், எல்லாமே தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஆமா, கீழே வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஒரு அல்லே சொல்லமா. ஒரு மனுஷன் மேல, ஒரு லேவியன் மேல தேவ ஆவியன் இறங்கி யோசபாத்தையும் அவருடைய ஜனங்களையும் பலப்படுத்துறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அதாங்க பரிசுத்தவான், அதாங்க ஆவிக்குரிய மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். யோசபாத் கரெக்டாக செய்கிறார். அந்த அனுபவம் நமக்கும் வேண்டும். அல்லேலூயா. கேட்ட உடனே அப்போது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். எப்படி? எப்படியா? நம்ம குனியுமா? நம்ம குனியுமா? அந்த வார்த்தை கேட்ட உடனே, டாடி என்னை காப்பாற்றிட்டீங்கப்பா, நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் வெற்றி பெற்றுட்டேன் என்ற ஒரு விசேஷமான ஆராதனை யோசபாத் தேவனுக்கு தந்தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பணிவு, ஒரு கனம் நீ தேவனுக்கு தந்தால் என் தேவன் உன்னை என்றும் வெற்றி சிறக்க செய்வார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஒரு ராஜாவை குனிஞ்ச உடனே சபையார் என்ன பண்றாங்க பார்க்கலாம். தரை மட்டும் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். எல்லாம் ஏட்டு விசட்டு எல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு. சபையங்க யூத கோத்திரத்தார் அனைவரும் ஒருத்தன் தவிர குழந்தைகள் பிள்ளைகள் அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க? தரை மட்டும் குனிச்சிட்டாங்க. இந்த பக்குவம், இந்த தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே என் தேவன் கிரியை செய்வார். இந்த கடைசி காலத்தில் ஒரு மெய்ப்பன் ஒரு எச்சரிப்பான்னு சொல்லிட்டாக்கா அது உதச்சின்னு போயிடுது. அது போலங்க சத்துரு இழுத்துட்டான். என்றைக்கு உன்னுடைய மெய்ப்பனுடைய குரலுக்கு நீ செவி கொடுத்து ஆமீன் என்று தரை மட்டும் குனிகிறாயோ அன்றைக்கு என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். உன்னுடைய எல்லாமே உன்னுடைய கையின் பிரயாசத்தை தேவன் வளர செய்வார்மா, உயர்த்துவார். என்றைக்கு நாம் ஆண்டுடைய சமக்கு முன்பாக நம்மை தாழ்த்துக்கிறோமோ அன்றைக்கு என் தெய்வத்துடைய மகத்துவமும் நீ காணலாம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். சொன்ன மாத்திரத்தில் ஆவியானவர் லேவின் மூலமாக இறங்கி சொன்ன மாத்திரத்தில் தரை மட்டும் குனிந்தார். நான் தப்பித்தேன். என் தேவன் என்னை என் ஜபத்தை கேட்டான். நன்றி. அங்கேயே நன்றி பிரேயர் நடக்குதுங்க. மாதம் மாதம் நன்றி பிரேயர் நடக்குதுங்க. அதிகாலையில் உனக்கு வர மனது இல்லையே. அல்லேலூயா. ஆமாம், உன் ஜபத்து உன்னுடைய 1ஆம் தேதி ஜபத்திலே நீ ஆரம்பிச்சின்னா அதில் ஒரு குறை இல்லாமல் வரும். அந்த மாதத்தில், போன மாதத்தில் உனக்கு ஆண்டவர் 10 ரூபா கொடுத்தாருன்னா நீ 1ஆம் தேதி அவருடைய பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணி அந்த 1ஆம் தேதியை ஜபத்திலே நீ ஆரம்பிச்சுப்பார். உனக்கு 50 ரூபாயாக மாற்றி கொடுப்பார். 10 ரூபாய் எங்கே இருக்குது, 50 ரூபாய் எங்கே இருக்குது? அல்லேலூயா. உன்னுடைய கையின் பிரயாசத்தை பெருக செய்வா. நீ அந்த நேரத்தில் வீட்டில் தூங்குறியம்மா, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களைப் போல மாற்றிக்கொள்ள. குழந்தை குட்டிலாம் வந்துச்சுங்க தேவனுடைய பாதத்திற்கு. குழந்தை குட்டிலாம் வந்து சாஷ்டாங்கமாக விழுதுங்க. உன்னுடைய பிள்ளைகளை நீ காப்பாற்றணுன்னா ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய பாதப்படியில் நீ வர வேண்டும். இதுதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1ஆம் தேதி ஜெபத்தோடே, அல்லேலூயா, ஆமாம், கூடி அந்த நாளிலே சபை கூடப்படுகிறது. வந்து அது கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனையோடு அதை நீ ஆரம்பித்தால் அடுத்து 1ஆம் தேதி வரையிலும் ஆண்டவனை விசேஷமாய் காக்க தேவன் வல்லவராகிறார். அதில் போய் மன்னிப்பு கேட்டு அடுத்து 1ஆம் தேதி எப்போ வரும் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்காக காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கீழே வாசிக்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, இப்போ யுத்தத்துக்கு போக போகிறாங்க.
எங்கே போக போகிறாங்க? ஆமாம், யுத்தம் யாருடையது? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ஜனத்தோடு பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு அல்லே சொல்லமா? நல்லா கவனிக்கலாம். கையில கத்தியோ கபடத்தையோ கொடுக்கல, ஈட்டியை கொடுக்கல, கேடகத்தை கொடுக்கல. என்ன பண்ணார் யோசபாத்? பாடகரை நிறுத்தினான். தன் சேனைக்கு முன்பாக தேவனை துதித்து பாடும்படி பாடகரை நிறுத்தினார். உன் வீட்டில் எழுந்து நீ அதிகாலையில் நீ துதித்து பாடிப்பாரு. அல்லேலூயா. ஆவியான உன் வீட்டுக்குள்ளே வருவார். அதுக்கு பிறகு எப்படி பிரச்சனை வரும் சொல்லுங்க? உன் பணம் வீணாக செலவாகாது. நீ அதை இதை தேடிப்போ, எந்த ஸ்பெஷலிஸ்டும் தேடி போக வேண்டாம். கர்த்தர் உன் கூட வந்து உன்னை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு என்ன செய்வாங்கங்க? ஈட்டியும் கேடகத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? துதிக்கவும் பாடவும் ஜனங்களை நிறுத்துகிறார். பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம், நல்ல கவனிங்க, புரிஞ்சுக்கிங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஆனால் வெவ்வேறு நாடு, வெவ்வேறு ஜனம். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. சேயீர் மலை மக்கள், சேயீர் மக்கள் மலை மேலே இவங்க 2 பேரும் எப்படி அங்கே ஒரு அடில் தடியில் உருவாக்கி இந்த 2 மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் ஜனங்களை வெட்டி துண்டு துண்டாக போட்டானுங்க. இது தேவன் செய்கிற காரியம். ஒரு கூட்டம், ஒரு தேசம் அழிஞ்சிடுச்சு. 2வது மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டார் ஆண்டவர். இவன் அவனை வெட்டா, அவன் இவனை வெட்டா. ஒருத்தம் கூட தப்பிக்காம ஒருவருக்கு ஒருவர் வெட்டி கொண்டு எல்லாமே செத்து போனாங்களாம். அல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற யுத்தம். அல்லேலூயா. அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை அவனே குத்திக்கிட்டு செத்து போங்கடா. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் எல்லா மனிதனுக்கும் தேவன் அணுகுண்டை தயார் பண்ணி எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டார். கடைசியில் கர்த்தருடைய வருகையில் நம்மெல்லாம் மேலே போயின உடனே அவன் கொளுத்துவான், அவன் இவனும் கொளுத்து எல்லாமே செத்து போவான். அதுதான் யுத்தமும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் வந்துட்டு இருக்கிறது. அதில் மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் உன்னை பிரித்து எடுக்கிறதுக்கு தான் திருச்சபை, வேத வசனம், செய்தி, அல்லேலூயா, தேவ சத்தியம். அதுக்கு நாம் செவி கொடுக்கும்போது வருகிற ஆபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குறதுக்கு, உன்னை விடுதலையாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உலகம் உன்னை கூப்பிடும், பா 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 அப்படின்னு கூப்பிடும். நீ போகக்கூடாது. அல்லேலூயா. பணம் காட்டி கூப்பிடும், ஆசை காட்டி கூப்பிடும், மிரட்டி கூப்பிடும். அல்லேலூயா. பொருளை காட்டி கூப்பிடும். வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். பெரிய அக்கிரமம் என்னென்னா, டிவிலாம் விட்டுட்டோங்க. நம்ம டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். சில வீட்டில் டிவி, அதாவது என்ன வயரு, அது என்ன சொல்லுவாங்க, கேபிள் டிவியை எடுத்துட்டாங்க. ஆனால் அதை விட மோசமாக இன்னொன்று இருக்குதுங்க, செல்ஃபோன். அதை விட மோசமாக இது உள்ள வருது. அதை விட இதில் நிர்வாணம் இல்லை, நிர்வாண குலைச்சல் அதிகமாக இருக்குது. உன் குடும்பம் இடராமல் போகிறதுக்கு சாத்தான் உள்ளே கொண்டு வந்திருக்க, உன் கையிலே கொடுத்துட்டான். இதில் நம்ம மனம் திரும்பும் போது தான் என் தேவன் உன்னை நோக்கி பார்ப்பான். இதில் நீ என்றைக்கு மனம் திரும்புகிறாயோ ஆண்டவனை நோக்கி பார்ப்பான். அந்த சின்ன இச்சை, அந்த சின்ன ஒரு அந்த அந்த டிஸ்பிளேயில் வருகிற அதுக்கு உன் மனசு விழுந்து போச்சு, உன் மனது பலியாகி போச்சுது, அது வெட்டப்பட்டது, கொலை செய்யப்பட்டது. அதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தான் இன்றைக்கு தேவன் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். அதனால் உன் குடும்பத்தில் உள்ள வாசல் தீட்டுப்பட்டுக்கிறது, உன் இதய கதவு பூட்டப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து உள்ள வர முடியல. என்ன செய்தி கொடுத்தாலும் என்ன பேசினாலும் அது உன்னுக்குள்ளே வர முடியல. அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது நீ தான் நினைவு கூர்ந்தோ அது வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சாதான் உனக்கு தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இங்கே நடிக்கலாங்க. நம்மை போல ஒரு நடிகர் யாருமே இருக்க முடியாது.
அல்லேலூயா. நம்மை போல ஒரு நடிகர் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ தனித்து யாரும் இல்லாத நேரத்தில் அதுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷப்படுகிறையோ, எப்படி தேவன் உனக்குள்ளே வந்து சந்தோஷப்படுவார். அதை வெறுத்து தள்ளும்போது தான் ஆண்டவர் உன் வாசற்படி, இதயம் என்கிற வாசற்படி சுத்தமாகும். உன் வீடு என்கிற வாசற்படியில் பாவம் இல்லாதபடி ஆண்டவர் நடத்துவார். அவருடைய வாசற்படிக்கு உள்ள நோழி உனக்கு இடம் கொடுப்பார். வாசல்களே உயருங்கள், அநாதியின் கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க. அவர் உட்பிரவேசிக்க உன் இதயத்தை திறக்கும்போது தான் ஆண்டவர் விசேஷங்களை உனக்கு தருவார். அல்லேலூயா. ரொம்ப கொஞ்சம் தாங்க, ரொம்ப அதிகம் இல்லை, கிட்ட வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் கொஞ்ச நேரம் அப்படின்னு சந்தோஷமாக போயிடலாமே, அந்த கொஞ்ச நேரம் செய்கிற தப்பு தாங்க தேவனுடைய கிரியைகளை காண முடியாமல் நாம் இழந்து போகிறோம். அப்படி இல்லாதபடி நம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். டிவியை விட ஒரு மோசமானது செல்போன். ஆகினால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவனுடைய பிரதான கரம் நமக்குள்ளே வாழும்போது வளரும்போது அது நமக்கு விசேஷமாக காணப்படும். ஒரு அல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, யுத்தம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 24வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஒரு அல்லையா சொல்லமா? ஏராளமா அவங்க அவளை ஜாம கூட்டண்டையிலே வந்து, ஜாமனா ஜாமம் பார்க்கிறவன், என்ன நடக்குதுன்னு என்ன கவனிக்கணும். ஹலோ, என்ன பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிங்க. இங்கே தான் பைபிள் படிப்பேன், வீட்டில் படிக்க மாட்டேன்ல நீங்கள். உங்களெல்லாம் சுட்டுனாங்க, எனக்கு AK-47 சுடுறான்னு விட்டாங்கன்னு வச்சுக்க, எல்லோரையும் சுட்டு தள்ளிட்டு மன்னிப்பு கேட்டு நான் பொருளகம் போயிடுவேன். ஒரு அல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. இங்கே ஜாமக்காரன் பார்க்குறான், எல்லாம் செத்து கிடக்குறாங்க. தேவன் கிரியை செஞ்ச கர்த்தர் யுத்தம் செஞ்ச ஒருத்தனுக்கு காலி பண்ணிக்கிட்டார். ஒருத்தன் கூட உயிரோடு போல, வந்த அத்தனை பேரும் உயிரோடு போல, எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இங்கே ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க, கீழே வாசிக்கலாம். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. ஒரு அல்லையா சொல்லாமா? கரங்களை தட்டி கருத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமா, எல்லாம் செத்து கெடுக்கிறான். நீங்க கூட ஆசையா ஒரு 3 சவரம் செயின் வாங்கியிருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு மோந்திரம் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் அடிகை என்னென்னமோ சொல்கிறாங்க. இங்கே பெருசாக போடுவாங்களா, பேர் நெக்லஸா, ஆரம் 8ஆம் 9ஆம் எதோ வாங்கியிருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாமே கடைசி காலத்தில் அவன் எவன் இடத்துக்கு போகிறானோ நம்ம போகிறோம் ஏசப்பாண்ட. அல்லேலூயா. இவன் எல்லாவற்றையும் எல்லாம் இஷ்டம் போல் அவன் விரும்புனதெல்லாம் போட்டுன்னு யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். கவனிக்கணும், இது அவன் வரல, டேய் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு வாடா யுத்தத்திற்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருப்பார். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு வேணும். 3 நாளாக கொள்ளை அடிக்கிறாங்க, முடியலங்க அவங்களால. அவ்வளோ பெரிய தொகையாக இருந்ததான். 3 நாளாக கொள்ளை அடிக்கிறாங்க. வேற நகை, அது இது, வைரக்கல் எல்லாவற்றையும். அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது. 3 நாள் கொள்ளை அடிக்கிறாங்க, முடியலையா. யூதா ஜனங்கள் அத்தனை கூட இஸ்ரேல் ஜனங்களும் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாம அவனுடைய பொன் பொருளெல்லாம் தன் ஜனங்களுக்கு தேவன் அள்ளி கொடுக்குறார். சும்மாவே விட மாட்டாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் அவருடைய கற்பனை கட்டு மட்டும் நடந்து கை கொண்டு பாருங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எங்கேயோ வாங்கிட்டு போவ நகை அது உன் கையில் வரும். அல்லேலூயா. எங்கேயோ ஜாப்பு போவான், அது உங்ககிட்ட வரும். தேவன் விசேஷங்களை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவர். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமே கிடையாது. இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கணும்.
பணத்துக்கும் பொருளுக்கும் ஆகாரத்துக்கும் சாப்பாட்டுக்கும் அவன் கொண்டு வந்த குதிரைக்கும் ஒட்டகத்துக்கும் ஏனைக்கும் மதிப்பே இல்லை. எல்லாமே யோசபாத்தை சேர்ந்தது. ஒரு சின்ன ஜெபங்க, கேட்ட உடனே தர மட்டும் குனிந்து என் தேவன் என்னை காப்பாற்றினான். அல்லேலூயா. கேட்ட உடனே உபவாசித்தான். தன் ஜனங்களும் உபவாசிக்க சொன்னான். தன் ஜனங்களும் எல்லாம் கர்த்தருடைய பார்த்துட்டு வந்தாங்க. இன்னும் எனக்கு 7 நிமிஷம் இருக்குது, பேச வேண்டியது பேசுவேன். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. முடிகிடிலாம் நீங்கள் அப்படியே என்ன ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அல்லையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் தேவன் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்க. ஒரு சின்ன ஜபத்துக்குங்க, ஒரு கீழ்ப்படிதலுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், தான் யூத ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குழந்தை குட்டிலாம் வந்தது பாருங்க, அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை என் தேவன் நிச்சயம் கொடுத்துருப்பார். அதுவும் உபவாசித்தது இல்லை. அவன் குழந்தை குட்டிகளும் உபவாசித்தது இல்லை. தேவன் விடுவாரா? அதுங்க கையும் காப்புனாலும் வளையல்னாலும் தங்க காசுங்க, தங்க எல்லாமே தங்கத்தால் நிரப்பினார். அல்லேலூயா. என் தேவன் ஒருவரையும் விட மாட்டார். அவருடைய பாதத்துக்கு வந்த யாவரையும் என் கர்த்தர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு அவருடைய பாதத்துக்கு வந்திருக்கிறவனை கைவிட மாட்டார். நீ வசனத்துக்கு நடுங்கணும். நீ வசனத்துக்கு பயப்படுந்து வசனத்தை தான் நீ நிறைவேற்றணும். வசனத்தை நீ 100 வசனம் மனப்படம் பண்ணிட்டு அதில் ஒன்றுமே நிறைவேற்றாமல் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. உன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ பயந்து நடந்துனா உன்னுடைய காரியங்கள் எல்லாமே தேவன் சிறப்பாக நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஆடுவோம். எந்த பாட்டு தெரியாது, எல்லாம் பாடணும். கரங்களை தட்டி மிகுந்த சந்தோஷம். எதிரியை பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். 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 நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். 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 இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். 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 இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். அவ்வளவு பெரிய தொகை ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு லாபமாக, அந்த யுத்தத்தை லாபகமாக மாற்றி கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் லாபமாக மாற்றி கொடுப்போம். அங்கே வந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு ப்ரைஸ் கிடைச்சதுங்க. எல்லாரையும் தேவன் வெறுமையாக அனுப்பல. வந்தது யுத்தம், எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பாடுகிற நிறுத்துங்க. உன் பிள்ளைங்க யார் பாடுவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி பாட வைங்க.
உங்கள் பிள்ளைங்க யார் நல்லா துதிப்பாங்க உங்ககிட்ட சொல்லி துதிக்க வைங்க. கஷ்டம் வரும்போது எழும்பி நின்று உட்கார்ந்து ஆண்டவரை துதிங்க, பாடுங்க. பிறகு பாருங்கள், ஆண்டவங்களுக்கு விசேஷங்களை கர்த்தர் செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. இந்த 26 வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 4ஆம் நாளிலே பெராக்கவிலை கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் இடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பேர் தரித்தார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்குன்னு 29 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? பின்பு கர்த்தர் அவர்களை எல்லாம் வாசிக்கிறான். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகுற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களுக்கு அவர்களுக்கு முன்னாலே யோசபாத் மகிழ்த்தோடு எருசலேமுக்கு திரும்பி அவர்கள் தம்பூரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களை யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்திற்கு தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஒரு சொல்லாமா? தேவன் அவங்கள யுத்தம் செய்து எல்லாரும் கொண்டு போட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு. அப்பப்பா, இந்த யோசபாத்துக்கிட்ட நம்ம நெருங்கவே கூடாதுப்பா. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் உனக்கு அப்பப்பா, இந்த மகன்கிட்ட நெருங்கக்கூடாது, மகன்கிட்ட நெருங்கக்கூடாது, உன்னை விட்டு விலக செய்வார். அல்லேலூயா. ஆமாம். எல்லாம் பாடிட்டு எல்லாம் பொருளெல்லாம் மாறிக்கிட்டு பாடலோடு கீதை மாத்தியோடு எங்கே வராங்க? தேவாலயத்துக்கு வராங்க. அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறார் ஆவியானவர். தேவாலயத்துக்கு வரும். தேவாலயத்துக்கு வாங்க, பாடுங்க, துதிங்க. யோசபாத்தின் தேவன் உன்னையும் உயர்த்துவார். God bless you.